சென்னை ஆழ்வார்பேட்டையில் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து சரணடைந்த ஆந்திர தொழிலதிபர் தீனதயாளனிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்டுள்ள விசாரணை குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், சரணடைந்த தீனதயாளனிடம் சிலை தடுப்பு காவல்துறையினர் மேற்கொண்டுள்ள விசாரணை தற்போது எந்த நிலையில இருக்கு? ஆந்திர தொழிலதிபர் தீனதயாளன் வீட்டில் கிட்டத்தட்ட 77 கல் சிலைகள், 41 ஐம்பொன் சிலைகள், 75 ஓவியங்கள், அதே போல யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலைகள் 1700 ஆண்டுகளுக்கு பழமையானவை என்பதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் ஆந்திர தொழிலதிபர் தீனதயாளன் கிண்டியில் இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தனது வக்கீலுடன் சரணடைந்தார். தற்போது அவரிடம் பல்வேறு கட்ட கேள்விகள் கேட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தினமும் காலை 10 மணிக்கு அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு இடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தினமும் அவர் காலை 10 மணிக்கு தனது வக்கீலுடன் அலுவலகத்தில் ஆஜராகிறார். அவரிடம் ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பல்வேறு கேள்விகளை கேட்டு கிடுக்கிப்பிடி விசாரணை நடந்து வருகிறது. குறிப்பாக அவர் சிலை கடத்தலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகளும் கேட்கப்பட்டு வருகிறது. சிலைகள் எந்த கோவிலில் இருந்து திருடப்பட்டது? யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிலைகள் தமிழ்நாட்டில் திருடப்பட்டவையா? இதற்கு முன்பாக இவர் வெளிநாட்டில் எத்தனை சிலைகளை கடத்தி இருக்கிறார்? அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் எத்தனை ஏஜென்ட்கள் வைத்திருக்கிறீர்கள்? சர்வதேச அளவில் உங்களது நெட்வொர்க் என்ன? அது மட்டுமல்லாமல் கடல் மார்க்கமாக சிலைகளை எப்படி கடத்துகிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர்கள் யார்? இதில் பிரபலங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? அது மட்டுமல்லாமல் இந்த சர்வதேச கும்பல் சிலை கடத்தல் கும்பல் தலைவரான சுபாஷ் சந்திர கபூருக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என பல்வேறு கேள்விகளை கேட்டு தீனதயாளனிடம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரது வீட்டிலிருந்து 1000 ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஏற்கனவே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அந்த ஆவணங்களை அவரிடம் காண்பித்து பல்வேறு கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவரது பாஸ்போர்ட்டும் முடக்கப்பட்டிருக்கிறது, வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருக்கிறது. ஹாலந்து நாட்டில் அவர் வங்கி கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கணக்கு ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்களை காண்பித்தும் தீனதயாளனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அநேகமாக இன்று ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தீனதயாளன் வீட்டிற்கு அவரை அழைத்து வந்து விசாரணை நடத்தவும் திட்டம் இருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தம்பி சுப்பிரமணி, தீனதயாளனிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை குறித்து விரிவா சொல்லிட்டீங்க. தற்போது அந்த பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் எங்கு வைக்கப்பட்டிருக்கு? அதன் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கா? ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் முதல் கட்டமாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் அவரது வீட்டிலேயே அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூரில் உள்ள கோவிலில் அந்த சிலைகள் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் தெரிவித்திருந்தார். அதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் என்றும் ஒரு தகவலை அவர் தெரிவித்திருந்தார். நாளை டெல்லியில் இருந்து தொல்பொருள் ஆராய்ச்சி அதிகாரிகள் நிபுணர்கள் இந்த வீட்டிற்கு வர இருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளின் தன்மை மற்றும் எந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது, இதோட பயன்பாடுகள் என்ன என்பது தொடர்பான விரிவான ஒரு ஆய்வை அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தீனதயாளின் மற்றொரு வீடு சென்னையில் இருக்கிறது. அந்த வீட்டிலும் சோதனை நடத்த திட்டம் இருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான அனுமதியை அவர்கள் நீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார்கள். அநேகமாக நாளை அதற்கான அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இவரது தொலைபேசி உரையாடல்கள் அனைத்தும், அந்த கால் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய விவரங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவர் அதிகபட்சமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அதிகபட்சமாக பேசியிருக்கிறார். கைது, அதாவது 31ஆம் தேதி இவர் தலைமறைவாகி இருக்கிறார். அதற்கு முன்பாக இவரது வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கும் முயற்சியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அவரது வீட்டிலிருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள தகவல்களை சேகரிக்கும் முயற்சியிலும் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தம்பி, சிலை கடத்தல் தொடர்பாக சரணடைந்த ஆந்திர தொழிலதிபரிடம் நடத்தப்பட்டு வரும் விசாரணை குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு சுப்பிரமணி, உங்களுக்கு நன்றி.